ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிக்கன் சால்னா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய் இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஓரமாக ஆற வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கசகசாவும் முந்திரியும் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி வச்சு ஊற வச்சு கிளாஸில் இதில் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை மசாலா எல்லாமே போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கோரியண்டர் பவுடர் எல்லாமே 2 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காயும் போட்டு ஃபுல்லாக வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா புதினா போட்டு கொத்தமல்லி போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா சுட சுட பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.